உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கலாம். கை வச்சுக்கோங்க, கை தூக்க. அக்கா ஷையா இருக்கு, கை தூக்குனா யாராவது என்ன பாத்துருவாங்க நினைக்காத. எல்லாரும் சுயநலவாதிங்க தான் உலகத்துல. எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கல கண்ணுல மூடி அவங்க கைகளை தூக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் கையை கீழே போட்டுறாரு தம்பி. இந்த நாள்ல உண்மைதான் தேடி வந்திருக்கிறாரு. சொல்லு ஏசப்பா, வாய்களை திறந்து சொல்லமா ஏசப்பா, இந்த நாள்ல என்ன இங்க கொண்டு வந்தத நோக்கம் எனக்கு தெரியலப்பா. ஆனாலும் இந்த நாள்ல என்ன நான் விட்டு கொடுக்கறேன்ப்பா. என் இருதயத்துல என் குடும்பத்துல நீங்க வாங்க. இந்த தேசத்துல எங்களுடைய வில்லேஜ்ல எங்களுடைய ஸ்கூல்ல எங்களுடைய காலேஜ்ல எங்களுடைய சர்ச்ல அப்பா நான் ஒரு சாட்சியுள்ள பிள்ளையா உமக்கு இருக்கணும்பா. உங்களுடைய வழிகளை நான் தெரிந்து கொள்றேன். எனக்கு நீங்க கற்று கொடுங்க. எனக்கு நான் என்ன பண்ணணும்ன்றத எனக்கு சொல்லி கொடுங்க. இந்த நாள்ல சொல்லுங்க, இந்த நாள்ல என் கரத்தை பிடித்து கொள்ளுங்கப்பா. என்னை விட்டுடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே. நான் உங்களை பிடிச்சா சொல்லுங்க சத்தமா, நான் உங்களை பிடிச்சா சூழ்நிலை மாறும்போது, பணம் இல்லாத போது, பணம் வரும்போது நான் உங்களை விட்டு தூரம் போயிருவேன். ஆனா நீங்க என்ன பிடிச்சிட்டீங்கன்னா எது இருக்குதோ இல்லையோ நீங்க என் கூடவே இருப்பீங்க ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதனால என் உள்ளத்துல வந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. சொல்லாமா, விசுவாசிக்கிறேன்ப்பா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்களே, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே.